இந்த எலி கொழுத்து பூனையை கல்யாணம் முடிக்க கூப்பிட்ட பகடியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில ஜெலன்ஸ்கிக்கும் ஈரானினுடைய தலைவர்களுக்கும் இடையில ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அரபிக் கடல் ஊடாக ஊடுருத்து இன்னைக்கு இரவு அல்லது நாளை காலை டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கு எதிரான ஒரு முழு நீள படையொன்றை இப்ப நாங்க வெச்சிட்டோம். கடந்த 2.5 ஆண்டு கால யுத்தத்துல ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி குழுவை அழிக்க முடியாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் திணறிக் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத முழு உலகமும் பார்த்து கொண்டிருந்துச்சு. அந்த அடிப்படையில யுத்தத்தால ஹமாஸ வெல்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. உலக நாடுகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நாம சொல்ற மாதிரி கேட்டு இந்த காசாவுக்குள்ள அந்த உலக நாடுகளை அனுப்பி ஹமாஸ அழிக்கிறது தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸினுடைய முக்கியமான நோக்கமாக உள்நோக்கமாக அமெரிக்கா வச்சு கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவர்களினுடைய ஹெலிகாப்டர் மூலமாக 150 கைதிகளை இன்னைக்கு ஈராக்கு கிட்ட கொடுத்திருக்காங்க. இன்றைய நாளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய நாளினுடைய முதலாவது விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காசாவுல இப்ப யுத்த நிறுத்தம் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த காசாவினுடைய யுத்தம் நிறுத்தப்பட்டு இன்று 100 நாட்களுக்கு மேல் கடந்த நிலையில இந்த யுத்த நிறுத்தத்திற்குரிய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்குரிய வேலையை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழி காசா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற அமைப்பை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி இருந்தார். இதனுடைய முற்றுமுழுதான நோக்கம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் அறிவிக்கும் பொழுது முழுவதுமாக இது காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை மேற்பார்வை செஞ்சு 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தத்துக்கு சென்று முழுநீள யுத்த நிறுத்தமாக இதை மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில காசாவை மட்டுமே மையப்படுத்தி தான் காசா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்ப கட்டங்கள்ல கொண்டு வந்திருந்தார். பட் இப்ப அது காசாவுக்கானதாக மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஐநா சபை மாதிரி இன்னொரு சபையை கொண்டு வரதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள, இன்னைக்கு கூட அமெரிக்கா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய WHO இருந்து முழுமையாக நீங்கி இருக்காங்க. இதுக்குரிய காரணமாக எது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்குள்ள, காசாவுல நடந்த யுத்த காலகட்டங்கள்ல அதன் பிறகான காலகட்டங்களையும் அமெரிக்காவுக்கு சார்பாக இஸ்ரேலுக்கு சார்பாக முழுமையாக ஐநா சபை நிக்கல்ல அப்படிங்கிறது தான் அமெரிக்கா இப்ப ஐநா சபைக்கு மாற்றீடாக போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வரத்துக்குரிய சகல வேலைகளையும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதன் ஒரு கட்டமாகத்தான் இன்னைக்கு அமெரிக்கா WHO இருந்தும் விலகி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல வந்திருக்கிற நாடுகளை கையெழுத்துற நிகழ்வு உலக பொருளாதார மன்றம் சுவிட்சர்லாந்துல டாவோஸ்ல நடந்திருந்துச்சு. அதே நிகழ்வுல போர்ட் ஆஃப் பீஸினுடைய அங்கத்தவர்களை கொண்டு போர்ட் ஆஃப் பீஸ உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கிற வேலையையும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில போர்ட் ஆஃப் பீஸ்ல நாங்களும் ஒரு அங்கத்துவம் கொண்ட ஒரு நாடாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில போர்ட் ஆஃப் பீஸ்ல நாங்களும் இணைகிறோம் அப்படின்னு சொல்லி வந்த நாடுகளினுடைய தலைவர்கள் தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸினுடைய கையெழுத்தாகிற நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு சுவிட்சர்லாந்துல இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு போகல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸ்ல 125 நாடுகள் கொண்ட ரோம் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட நாடுகள்ல ஒன்றாக சுவிட்சர்லாந்தும் இருக்கு. அந்த அடிப்படையில ஏற்கனவே ICC-யால பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் கைது வாரண்ட் பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில சுவிட்சர்லாந்துக்கு நெத்தன்யாகு சென்றால் சுவிட்சர்லாந்து உடனடியாக நெத்தன்யாகுவை கைது செய்யக்கூடும் அப்படிங்கிற அமைப்புல அவருக்கு பதிலாக இஸ்ரேலினுடைய ஜனாதிபதியான ஐசக் ஹெர்சக அனுப்பி இருக்காங்க. அப்படிங்கிறதும் பெஞ்சமின் நெத்தன்யாகு உலக நாடுகள்ல பல நாடுகளுக்கு உத்தியோகபூர்வமாகவோ உத்தியோகபூர்வமற்ற நிலையிலேயோ செல்ல முடியாத ஒரு தீவிரவாத பட்டியல்ல இவரும் இருக்கார் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற காசாவை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிற ஒரு அமைப்பாக இல்லாம இருந்தாலும் காசாவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புல நிறைய மாஸ்டர் பிளான் இல்ல அமெரிக்கா சொல்ற மாதிரி எல்லாம் இப்ப நகர்ந்து கொண்டு வருது. இந்த நேரங்கள்ல இந்த போர்ட் ஆஃப் பீஸ் சம்பந்தமா இந்த கையெழுத்திட்ட நிகழ்வு சம்பந்தமா
ஹமாஸ் முக்கியமான கருத்தொன்று இன்றைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளரான ஹாசிம் காசிம் இன்னைக்கு முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, காசாவுக்குள்ள தொடர்ச்சியான அமைதியை கொண்டு வரத்துக்கு இந்த போர்ட் ஆஃப் பீஸை நாங்க வரவேற்கோம். இந்த போர்ட் ஆஃப் பீஸுக்கு சர்வதேச நாடுகளினுடைய ஒத்துழைப்பு காசாவுல நீடித்து நிலைத்திருக்கிற அமைதியை விரும்புது. இந்த போர்ட் ஆஃப் பீஸுக்கு இஸ்லாமிய அரபு நாடுகளும் உள்வாங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத சொல்லி போட்டு அடுத்ததுதான் முக்கியமான விஷயத்துக்கு வரார். என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 2.5 ஆண்டு கால யுத்தத்தில் 71,000 அப்பாவி பொதுமக்களுக்கு மேலே படுகொலை செய்ய ஐசிசியால போர் குற்றவாளியாக முத்திரை குத்தப்பட்டிருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல அங்கத்துவம் வகிக்கிறதுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அனுமதி அளிக்க முடியாது. இதை ஹமாஸ் முழுமையாக நிராகரிக்கின்றது. காசாவுக்குள்ள தொடர்ச்சியான யுத்த நிறுத்தத்தை மீறி பல தாக்குதல்களை பெஞ்சமின் நெத்தன்யாகு செஞ்சு கொண்டு வரார். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் உருவாக்கப்பட்டதற்குரிய மிக முக்கியமான காரணமே காசாவுல நீடித்து நிலைத்த அமைதி இருக்க வேண்டும். அமெரிக்கா கொண்டு வந்த 21 அம்ச சீர்திருத்தத்தை தொடர்ச்சியாக பெஞ்சமின் நெத்தன்யாகு வேண்டுமென்றே முறியடிக்கிற வேலைகள்ல சதி செயல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த போர்ட் ஆஃப் பீஸ் ஊடாக அடுத்த கட்ட யுத்த நிறுத்தத்துக்கு உடனடியாக நாம செல்லணும். அந்த அடிப்படையில இஸ்ரேலினுடைய படைகள் இப்ப காசாவுக்குள்ள இருக்கிற இடங்கள்ல இருந்து முழுமையாக பின்வாங்கணும். அது மட்டும் இல்லாம ஈஜிப்ட் காசா போர்டர்ல இருக்கிற ரஃபா கடவைகள் முழுமையாக திறக்கப்பட வேண்டும். அதற்கு முதல் காசாவினுடைய மக்கள் தொடர்ச்சியான பட்டணியால வாடிக்கொண்டிருக்காங்க. ஆகவே மனிதாபிமான உதவி பொருட்களை இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல இருக்கிற நாடுகள் ஒருங்கிணைந்து காசாவுக்குள்ள கொண்டு வரத்துக்குரிய வேலைகளை நீங்க செய்யணும். அது மட்டும் இல்லாம அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல மிக முக்கியமாக அமெரிக்காவும் சொல்லிக் கொண்டிருக்கிற விடயம், இஸ்ரேலும் சொல்லிக் கொண்டிருக்கிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 2.5 ஆண்டு கால யுத்தத்துல ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி குழுவை அழிக்க முடியாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் திணறிக் கொண்டிருந்தாங்க. அப்படிங்கிறத முழு உலகமும் பார்த்து கொண்டிருந்துச்சு. அந்த அடிப்படையில யுத்தத்தால ஹமாஸ வெல்றது அப்படிங்கிற சாத்தியமே இல்லை. உலக நாடுகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நாம சொல்ற மாதிரி கேட்டு இந்த காசாவுக்குள்ள அந்த உலக நாடுகளை அனுப்பி ஹமாஸ அழிக்கிறது தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸினுடைய முக்கியமான நோக்கமாக உள்நோக்கமாக அமெரிக்கா வச்சு கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல ஹாசிம் காசிம் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, காசாவினுடைய போராளிகளுக்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அப்படிங்கிறது எங்களினுடைய சுதந்திர நாட்டை தொடர்ச்சியாக பாதுகாப்பதற்காகவும் எங்களினுடைய புனித ஸ்தலங்களை பாதுகாப்பதற்காகவும் இருக்கு. இத கீழே நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிறத ஹமாஸ் தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சிரியாவுக்குள்ள தொடர்ச்சியான பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. தொடர்ச்சியாக நாமளும் பார்த்திருந்தோம். இப்ப சிரியாவுக்குள்ள எஸ்டிஎஃப் மற்றும் சிரியன் அரப் ஆர்மி அகமட் அல் ஷஹராவினுடைய ஆர்மிக்கு இடையில பல பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டு வந்திருந்துச்சு. அந்த அடிப்படையில எஸ்டிஎஃப் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த பல இடங்கள்ல இப்ப சிரியாவினுடைய சிரியன் அரப் ஆர்மி கட்டுப்படுத்தி இருக்காங்க. இதனை தொடர்ந்து ஏற்கனவே எஸ்டிஎஃப் கண்ட்ரோலுக்கு கீழே இருந்த நிறைய சிறைச்சாலைகள்ல இருந்து பல கைதிகள், குறிப்பாக ஐசிஸ் தீவிரவாதிகள் தப்பி சென்றிருக்காங்க அல்லது தப்பிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில இப்ப இந்த சிறைச்சாலைகள் இருக்கிற முக்கியமான கைதிகளை ஈராக்குக்கு மாற்றணும் அப்படிங்கிற செய்தியை நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில முதற்கட்டமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவர்களினுடைய ஹெலிகாப்டர் மூலமாக 150 கைதிகளை இன்னைக்கு ஈராக்கு கிட்ட கொடுத்திருக்காங்க. இதை ஈராக்கினுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தி இருக்கார். அது மட்டும் இல்லாம ஈராக் இந்த கைதிகளை எடுத்து உத்தியோகபூர்வமாகத்தான் எடுத்திருக்காங்க. எடுத்து இவங்களை தனியான ஒரு சிறைச்சாலையில இவங்களை வச்சிருக்காங்க. இவர்களை நிர்வகிக்கிற மிக முக்கியமான அமைப்பாக ஈராக்கினுடைய நீதிமன்றம் தான் இருக்கும். ஈராக்கினுடைய நீதிமன்ற சட்டத்தின் கீழே தான் இவங்களுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் ஈராக் சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து வரும் காலங்கள்ல அமெரிக்கா கிட்டத்தட்ட 7000 கைதிகளை ஈராக்குக்குள்ள மாற்றத்திற்குரிய வேலைகளை செய்யறாங்க. அதுக்குரிய முதற்கட்டமாகத்தான் இந்த 150 பேர் ஈராக்குக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இத ஈராக்கினுடைய கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்றதுக்கு முழுமனம் இல்லை அப்படி என்று சொன்னாலும் அமெரிக்காவினுடைய இன்ஃபுளுன்ஸ் ஈராக்குக்குள்ள இப்பயும் தொடர்ச்சியாக இருக்கு. அப்படிங்கிற காரணத்தால ஈராக்களை இதை மறுக்கவும் முடியாது. அந்த காரணத்தால தான் அமெரிக்காவினுடைய கட்டளையின் கீழே, குறிப்பாக சென்ட்ரகோமினுடைய கட்டளையின் கீழே இந்த 150 கைதிகளை ஈராக் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிரியாவினுடைய ஈராக்கினுடைய நிலவரங்கள் இப்படி இருக்கக்குள்ள ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலினுடைய வருகையை
மத்திய கிழக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரங்கள்ல இப்ப வந்து அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அரபிக்கடல் ஊடாக ஊடுருத்து இன்னைக்கு இரவு அல்லது நாளை காலை வந்து ஹொர்மோஸ் ஜலசந்தியை சென்றடையும் அப்படிங்கிறத சர்வதேச ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில இந்த கப்பல் அரபிக்கடல்ல வந்த உடனே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கு எதிரான ஒரு முழு நீள படையொன்றை இப்ப நாங்க வெச்சிட்டோம், அதை நிலை நிறுத்திட்டோம், நாங்க இப்ப ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல வந்து நிறைய அமெரிக்காவினுடைய ராணுவ தளவாடங்களை இப்ப அமெரிக்கா நகர்த்தி கொண்டு இருக்காங்க. அமெரிக்காவோட சேர்ந்து யுனைடெட் கிங்டமும் மத்திய கிழக்குல பல விமானங்களை இப்ப தரையிறக்கி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு டைப்பூன் வகை விமானங்கள், போர் விமானங்களை யுனைடெட் கிங்டம் மத்திய கிழக்குல இருக்கிற அமெரிக்காவினுடைய பெரிய பேஸான கத்தார்ல இருக்கிற அல் உதைத் பேஸுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆக இவ்வாறான விடயங்கள் எல்லாமே அமெரிக்கா ஒரு புறமாக சொல்லிக் கொண்டிருக்கக்குள்ள இஸ்ரேலினுடைய மூத்த அதிகாரிகள் மாறி ஆன்லைனுக்கு ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படி என்று சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இப்ப ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு பெரிய அளவுல ஆர்வம் செலுத்தி கொண்டிருக்கார். அவர்களுடைய ஆர்வம் நாளைக்கே இல்லாம பேய்த்திரும். கடைசியாக இது எல்லாத்தையுமே அள்ளி கட்ட போறது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னா, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து மத்திய கிழக்குல ஈரானுக்கு அடிக்க போறோம், பிடிக்க போறோம், தூக்க போறோம் அப்படிங்கிற நிறைய பேச்சுக்களை சொல்லி கொண்டு இருக்கார். ஒரு கட்டத்துல அவர் விட்டு போட்டு பேய்த்திருவார். ஆனா அடிபட போறது இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கவலையா இருக்கு. அந்த அடிப்படையில இஸ்ரேலினுடைய கவலைகள் இவ்வாறு இருக்கக்குள்ள இப்ப வந்து ஈரான் சொல்லி கொண்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கலவரங்கள் ஈரானுக்குள்ள நடந்தது அப்படிங்கிறது வந்து ஈரானினுடைய மக்களினுடைய தன்னெழுச்சி கலவரங்கள் அல்ல, போராட்டங்கள் அல்ல. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் ஈரானுக்குள்ள இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாங்க, கலவரங்களை ஊக்குவிச்சிருந்தாங்க, பல பொது சொத்துக்களை சேதப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை இன்னைக்கு மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய இன்ஃபுளுசர் ஆன எமிலி ஷ்ரேடர் அவர்களுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவொன்று இட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய யூனிட் 8200 முன்னாள் உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஈரானுக்குள்ளே இருக்கிற பாதாள உலக கோஷ்டிகள் இருக்காங்க. பொதுவாக எல்லா நாடுகள்லையும் இருப்பாங்க, ரவுடிகள் அப்படி என்று சொல்லி அவங்களை சொல்லலாம். அவங்களோட இஸ்ரேலினுடைய யூனிட் 8200 அப்படிங்கிற இந்த படைப்பிரிவு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேருமே ஒன்றாக சேர்ந்து ஈரானுக்கு எதிரான சிந்தனை கொண்டவங்களை மூளைச்சலவை செய்து கலவரக்காரர்களாக மாற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நிதி அளிக்கிற சகல ஏற்பாடுகளையும் இந்த அமைப்புகள் ஊடாகவே செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எமிலி ஷ்ரேடர் எக்ஸ் தளத்துல போட்டு இருக்கார். ஏன் இவர் இதை எக்ஸ் தளத்துல வெளிப்படையாக போடணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் முதலீட்டாளர்கள் ஒன்று சேர்ந்து உங்களினுடைய முதலீடுகளை பணமாக இருக்கலாம், சைபர் தொழில்நுட்பமாக இருக்கலாம், டிஜிட்டல் வைஸாக இருக்கலாம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய ஆட்சியை நாம கவிழ்ப்பதற்குரிய வேலைகளை செய்யலாம், நாங்க தான் அதை செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி இருக்கார். முதலீட்டாளர்களை கவரும் விதமாக இந்த நேரங்கள்ல வந்து அலி கமேனியினுடைய மூத்த ஆலோசகரான எஹியா ரஹீம் சஃபாவி இன்னைக்கு முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நடக்க போற யுத்தம் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலோட இவ்வளவு காலமாக ஈரான் செஞ்சு கொண்டிருந்த நேரடி யுத்தம் மாதிரியோ மறைமுக யுத்தம் மாதிரியோ ஒரு பொழுதும் இருக்காது. இந்த யுத்தத்துல இஸ்ரேலா ஈரானா அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கிறேன். அதாவது இது ஒரு கடைசி யுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வரவிருக்கிற இந்த யுத்தம் இன்கேஸ் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினால் இதன் பிறகு ஈரானினுடையது மட்டுமல்ல, இஸ்ரேலினுடையது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடையது மட்டுமல்ல, முழு உலகத்தினுடையதும் தலைவிதியை இந்த யுத்தம் மாற்றும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கடுமையான தொனியில ஈரானினுடைய உச்ச தலைவரான ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய மூத்த ஆலோசகர் இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறதனூடாக ஈரானும் இந்த யுத்தத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதையும், இந்த யுத்தத்தினுடைய விளைவுகள் எந்த அளவுக்கு பெரிதாக இருக்க போகின்றது ஏற்பட்டால் அப்படிங்கிறதையும் அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். ஓகே, இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள இவ்வாறு சீரியஸான விஷயம் எல்லாம் ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கக்குள்ள நமக்கு தெரியும், இந்த எலி கொளுத்து பூனையை கல்யாணம் முடிக்க கூப்பிட்ட பகடியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில ஜெலன்ஸ்கிக்கும் ஈரானினுடைய தலைவர்களுக்கும் இடையில இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி சுவிட்சர்லாந்தினுடைய டாவோஸ்ல இடம்பெற்ற உலக பொருளாதார மன்றத்துல வச்சு ஜெலன்ஸ்கி ஈரான்ல இடம்பெற்ற கலவரக்காரர்களையும் அந்த கலவரத்தை ஈரான் அடக்கின முறை சம்பந்தமாகவும் ஈரானை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா,
ஈரான் இந்த கலவரக்காரர்களை அவர் போராட்டம் என்று சொல்லியிருக்கார். இந்த போராட்டக்காரர்களை அடக்கினது ஏனைய சர்வாதிகாரம் கொண்ட ஆட்சியாளர்களுக்கு இது துணை போகும் விதமாக இருக்கு, ரஷ்யாவை குறிப்பிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து காட்டமான நடவடிக்கைகளை ஈரானுக்கு எதிராக நம்ம வழங்கல அப்படிங்கிற மாதிரி ஈரானுக்கு எதிரான இவ்வாறான கருத்துக்கள் அவர் சொல்லிக் கொண்டிருக்கோங்களே, அப்பாஸ் ஆராய்ச்சி இதுக்கு தக்க தரமான சிறப்பான பதிலடி ஒன்று வழங்கி இருக்கார் ஜெலன்ஸ்கிக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஜோக்கர்கள்ல வேலையை மட்டும் நான் பாக்குறேன், எதுக்கு தேவையில்லாம ஈரானுக்குள்ள நீங்க தலையோற்றையல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் உக்ரைனினுடைய ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னர் ஒரு காமெடி நடிகனாக இருந்தார். அதைத்தான் அப்பாஸ் ஆராய்ச்சி டிரெக்டாவே சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சொந்த ராணுவத்தை வெளிநாடுகளினுடைய கூலிப்படையாக நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. அப்படி தரங்கட்ட வேலைகளை ஒரு பொழுதும் ஈரான் செய்யல. ஈரான் சுயத்தையும் இறையாண்மையையும் பாதுகாத்து கொண்டிருக்கு. எங்களினுடைய ஈரானையும் ஈரானினுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு எங்களுக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம ஜோக்கர் வேலை இங்க பார்க்க வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஈரானினுடைய எஃப்எம் அப்பாஸ் ஆராய்ச்சி ஜெலன்ஸ்கிக்கு எதிராக வழங்கி இருக்கார். ஈரானுக்குள்ளே இப்ப வருங்காலங்கள்ல அமெரிக்கா தாக்குதல் நடாத்தினால் உடனடியாக ஹவுத்திகளும் தாக்குதல் நடாத்துவதற்குரிய வேலைகளை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஹவுத்திகள் சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, பிராந்தியத்துல அதாவது செங்கடல்ல மட்டுமில்லை, பிராந்தியத்துல கூட ஹொர்மஸ் ஜலசந்தியும் பெறும், அந்த இடத்துல இந்து சமுத்திரமும் அந்த இடத்துல வரும், மத்திய தரை கடலும் அந்த இடத்துல வரும். ஆக இவ்வாறு பிராந்திய ரீதியாக அமெரிக்காவினுடைய கப்பல்களை கண்ட இடத்துல வச்சு நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான எச்சரிக்கை உண்டு அமெரிக்காவுக்கு நேரடியாக ஹவுத்திகள் வழங்கி இருக்காங்க. ஆக இன்னைக்கு இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.